my world is fantasy. I'm living in my என்னடா? ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு இவ்வளவு கருமையாவும் அழகாவும் முடி வளர்ந்துருக்கு. இத போய் வெட்டணுமே நினைக்கிறப்போ வெட்டேன் சார். சார், மனுஷனுக்கு எவ்வளவு சுயநலம் பாத்தீங்களா? முடி வளர்ந்தா வெட்டுறோம், நகம் வளர்ந்தா வெட்டுறோம், ஆனா மனுஷன் வளர்ந்தா வெட்டுறோமா? இதத்தான் ஆண்டனி குயினும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் என்ன சொல்றாங்கன்னா, அங்கிள், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட வெளியே போறேன். வேணாம், எல்லாரையும் வர சொல்லிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ப்ளீஸ் அங்கிள். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்ன இந்த மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சீங்கன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படிலாம் ஒன்னும் ஆகாது. அசையாதீங்க இடியட். சார், முடி வெட்டுறதுங்கிறது சிற்ப செதுக்கிற மாதிரி. சிற்பி செதுக்கும் போது கல் அசைஞ்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுக்காக நான் உங்களை கல்லுன்னு சொல்லல, என்னத்தான் சிற்பின்னு தன்னடக்கமா சொல்லிக்கிட்டு. முதல்ல இவனுக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பு. ஐயோ அர்ஜுன், என்னடா சோஃபா கூட தனியா விளையாடிட்டு இருக்க? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில உங்க பெர்மிஷன், அதுக்கு தான் பிராக்டிஸ். இன்னைக்கு உங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருந்து போன் பண்ணுவாங்க. எங்கேயும் ஊர் சுத்தாம போன் அட்டெண்ட் பண்ண. அர்ஜுனா, அர்ஜுனா, ஐயோ என்ன? எங்க கால் மட்டும் வருது, முகத்தை காணுமேன்னு பதறிட்டேன். இருக்கு. என்னடா? வானிலை அறிக்கை. இன்று உதகமண்டலத்தில் தட்பவெப்பநிலை மாறுகின்ற காரணத்தால் அர்ஜுனுடைய மாமா குளிர் பிரதேசத்தில் இருந்து வடக்கு நோக்கி கேத்தியில் உள்ள அவருடைய சின்ன வீட்டில் மையம் கொள்வார் என்று திட்டவட்டமாக எமது கத்திரிக்கோள் நிலையம் அறிவிக்கின்றது. ஆகவே அர்ஜுனும் அவரை சார்ந்த நண்பர்களும் இன்று இரவு மட்டும் ஜாலி ஜாலி மேலும் ஜாலி. கல்யாண கவரேஜா? கௌதம், நீ கேமரா, இவன் லைட் பிடிக்க, இவன் சாப்பிடறதுக்கு, இந்த கேபிள் சுத்துறதுக்கு ஒருத்தன் வருவானே, எங்க அவன்? அப்பா, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க என்ன விட்டுட்டு போயிருப்பீங்களோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். வர்ற அவசரத்துல ஒருத்தன்ட்ட காசை மட்டும் வாங்கிட்டு கட்டிங்க நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய், அர்ஜுனும் கூட வரானா? அவன் எங்க வர போறான் பெருசு? நைட் ஸ்டே பண்ணணும், அவங்க மாமா விட மாட்டாரு. அதானே, அவங்க வீட்டுல அவனை பொம்பளை பிள்ளை மாதிரில வளர்க்குறாங்க. ஏண்டா, நீங்க எதுக்கு போறீங்க எனக்கு தெரியாது. டேய் அர்ஜுனா, லட்டு லட்டா குட்டிங்க ஜனவாசத்தை நம்ம கவரேஜ் பண்றோமோ இல்லையோ? ஐயோ, மாப்பிளைக்கு பின்னாடி கலர் கலரா கொல கொலையா முந்திரி காக்கும். அசிங்கமா இல்ல இதெல்லாம்? ஹலோ, முடி கொட்டுனாலும் வளராது, வெட்டுனாலும் ஒட்டாது. அப்படித்தாண்டா வயசும். இப்பவே என்ஜாய் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ண கூடாது. என்ஜாய்மெண்ட்ங்கிறது போலாம் அப்புறம் சொல்லாங்கறியா? என்னடா என்ன சொல்லவே விட மாட்டேங்கிற? போங்க போங்க, நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. இது வரைக்கும் எத்தனை பாத்துருப்பீங்க? ஏன் நீ பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். அப்படி நான் பார்த்து மயங்கிட்டா அவ தான் என் வைஃப். அப்போ டீப்பா லவ் பண்ணணும்ன்ற. அப்படி நீ லவ் பண்ணா நாங்க ஷோரா ஹெல்ப் பண்றோம்டா. இப்போ நாங்க வரோம். பாய். ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அட பாவீங்களா, நேத்து கல்யாண வீட்டுல அநியாயம் பண்ணிட்டீங்களாடா. சைட்டு சைட்டு மேலும் சைட்டு. எவ கண்ணு பட்டுச்சோ? நீ என்னமோ கண்ணை கட்டிட்டு இருந்த மாதிரி பேசுற. அந்த கொடுமையை ஏண்டா கேக்குற?
எனக்குன்னு பக்குவமா உன்னை செட்டப் பண்ணி ஓரமா ஒதுங்கினேன். அப்ப பார்த்து ஒரு வயசான கட்ட சுதந்திர போராட்டத்தை பத்தி டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி தெளிவா தெரியும். ஏன்பா இந்நேரம் 2 ஷேவிங் 2 கட்டிங் பண்ணிட்டு வந்திருப்பேன்பா. திருக்கழுகுன்றம் கழுகு மாதிரி இங்க உட்கார வச்சிருக்கீங்களே, என்னப்பா அர்த்தம்? பெருசு புலம்பாத, வேணா நீ போ. ஓ நாயர் எവിടെ இது? எവിടെ? சௌக்கியமா? படக்கூடாத ஸ்தலத்துல படலையே. பாத்து நேராயிட்டு வரணும். பிடிச்சுக்கோ. ஐயோ 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 ரசிக்கணும் பெருசு. என்ன ரசிக்கணும்? பிடிச்சுக்கோ. இப்ப அதென்ன நிம்மதியாயி நிம்மதி போய் இறைக்கி பாத்து சரிக்கி. இப்ப பாரு கிண்டலா? என்னால எப்படி பறக்க முடியும்? நான் என்ன பறவையா? அது அல்ல பெருசு. என்ற நிம்மதி போயிட்ட காரணம் வாழ்க்கையில ஒரு நாள் தள்ளுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொழுது விடிஞ்சு பொழுது கழிஞ்சால் எவன் ஒருத்தன் கிட்டியாவது அடி வாங்கும். உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டைம் கட்டு ஒருத்த அடிச்சா நான் சொல்லல. பெருசு பாவம் வாழ்க்கையில உங்களுக்கு அடி அடி மேலும் அடி. சும்மா அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன், நீ மட்டும் இருந்து அவளை பார்த்துட்டு வாடா. நான் இவனுங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. அடிபட்டுடுச்சா? நீ மேல இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏனி எடுத்திருக்க மாட்டேன். சாரி. உன் அப்பா அம்மா கிட்ட நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லாத, திட்டுவாங்கல்ல. எங்கே வர? ஏய், இந்தா தண்ணி குடி. ஓ, பயந்துட்டேன். தேங்க்யூ. இப்ப எனக்கு அடிபடலைங்க. ஓகே ஓகே, see you. ஏய், யார் நீ? எதுக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த? அப்புறம் சொல்றேன். சும்மாரா டேய். டாக்டர், இவனை நாய் கடிச்சிருச்சு. எங்க? ஊட்டியில. எந்த இடத்துல? அது இவரு வீட்டு பக்கத்துல. சார், இங்க சார். ஐயோ ஐயோ. அப்படி இல்ல, இப்படி கடிச்சது தெருநாயா வீட்டுநாயா? ஓ குருவாயிருப்பா, அது எனக்கு தெரியல. தெருவுல சுத்துற வீட்டு நாய். அந்த நாய் சாகக்கூடாது, செத்துட்டா இந்த ஆளுக்கு ரிஸ்க். அப்படி எங்களுக்கு யாரு சீக்கிரம் செத்து போயோ? டேய் சும்மா இருங்கடா, ஆளாளுக்கு பயமுறுத்தாதீங்க. அது எப்படி கடிச்சது? டாக்டர், நாயை செல்லமாயிட்டு வளர்க்கலாம், அது தப்பில்ல. பின்ன அதுக்கு பல்லு தேய்ச்சி விடலாமோ? அதுவும் பிரஷ்ல. பழகின நாய் தான் சார். ஏய், அதுக்காக துணி துவைக்கிற பிரஷ்ல பல்லு தேய்ச்சா எந்த நாய் சும்மா இருக்கும்? நீங்களா இருந்தாலும் படிச்சிருக்க இல்லையா? முதல்ல நீங்க எல்லாம் வெளில போங்க. நான் இந்த நாய்க்கு இந்த ஆளுக்கு ஊசி போடணும். டாக்டர் நான் இப்படி இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு என்ன டாக்டர்? நீங்க யாரு? நான் அவங்க பக்கத்து வீடு. நான் தான் அவளை கூட்டு வந்தேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல. கிண்டல்கார பொண்ணுங்க நீங்க. சும்மா அந்த பொண்ணு அவ்வளவு தூரத்துல நடந்துட்டு வந்தது. கேலி பண்றியா? பின்ன என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்களா? நீங்க டாக்டர் தானே? அது லேடிஸ் மேட்டர். அப்படின்னா பொம்பளைங்க சமாச்சாரம். ஓஹோ, இதயத்துல கொலரா? யூ நாட்டி கை. ஆர் யூ நாட் எஜுகேட்டட்? ஐ தாட் யூ ஆர் எஜுகேட்டட். நாங்க கேக்குற கேள்வியே உங்களுக்கு புரியலையே. புரியுது. இது ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய சமாச்சாரம் இல்ல. ஆம்பளைங்களுக்கு தெரியாம பொம்பளைங்களுக்கு எதுவும் நடக்காது. அதுவும் எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு அவ கண்ணு முழிப்பா, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. டாக்டரும் வக்கீலும் உங்க கிளையண்ட் கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஓ, இதுக்கு அப்படி பிகு பண்ணீங்க? என்னமோ உங்க விவரம் தெரியாம வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது தப்பு. இனிமேதான் அவளை நாம பாதுகாப்பா வளர்க்கணும். நமக்கு தெரியாமலேயே அவ மேல உயிரையே வச்சுட்டோம்.
இப்ப எல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியலங்க. அவளை யாராவது தேடிட்டு வந்துட்டா? அப்படி சொல்லாதீங்க, யாரும் வரமாட்டாங்க. தம்பி, கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி பாதியிலே போராட்டீங்களே, உங்க மாமா ஒன்னும் வரல, நீங்களாவது சாரி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு. எனக்கு வேலை இல்ல, நான் வேணா இருந்துட்டு வரட்டுமாடா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. தம்பி, நீங்க இல்ல, இருந்து வேணாம், சாப்பிடாது please. போலாம். நீங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. நீங்க வாங்க. ஆஹா, டேய் டேய் டேய், என்ன ஒரு பொருத்தம்! நீயும் ஒயிட் ட்ரெஸ், அந்த பொண்ணு ஒயிட் ட்ரெஸ், ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? நீ, அந்த பொண்ணு, ஒயிட் ட்ரெஸ், என்ன ஒரு டீம்! இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்காத? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட பேசுறியாடா? எப்படிடா பேசுறது? வாயால தான் பேசணும். எதிர்த்தாப்புல இருக்கிற பொண்ணு கிட்ட டெலிபோன் போட்டா பேசுவாங்க? ஐயோ, தலையில அடிச்சுட்டு பேச போறியா? சும்மாடா. கூப்பிடு அர்ஜுன், கூப்பிடுறா. பேர் தெரியாதடா, அவ அந்த பக்கமா திரும்பி இருக்கா. விசில் அடிச்சு கூப்பிடலாமா? ஏச்சே, விசில் அடிச்சா கூப்பிடுறது? சர்ச்சை எவ்வளவு புனிதமான இடம், இங்க போய் விசில் அடிச்சா எப்படி? இப்ப அந்த பொண்ணு திருமணம், அவ்வளவுதானே? நான் கூப்பிடுறேன் பாரு. அந்த பொண்ணு ஒண்ணுதான் பாக்குது, போய் பேசுறா. பயமா இருக்குடா. ஏன்டா பயப்படுற? முத ஷேவ் பண்ணும்போது கத்தி அங்கங்க லேசா படத்தாண்டா செய்யும். அனுசரிச்சு போய் பேசுடா. நான் அன்னைக்கு உங்க வீட்ல சோப்ல கால் பட்டு உங்க மேல கைப்பட்டு நான் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? கம், லெட்ஸ் கோ. டேய், அவ வீட்டுக்கு எப்படியாவது போகணும்டா. வேஸ்டா நீ. சர்ச்சில் கிடைச்ச சான்ஸை விட்ட, இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ற. போய் என்னடா பண்ண போற? அவகிட்ட போன உடனே என்ன பேசுறதுன்னு மறந்துட்டேன்டா. எப்படிடா மறப்ப? தொழில் வந்துட்டா ஒரு சின்சியாரிட்டி வேணும். காதல் பண்றது இப்ப உனக்கு தொழில், அதுலயே மறதி வந்தா எப்படி? மறதி மனுஷனுக்கு ஒரு வியாதிடா. கார்ல் மார்க்ஸ் இத பத்தி என்ன சொல்றானா? ஏரியா சொல்லிட்டு வரேன். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றானா? அவர் சொன்னது இருக்கட்டியா, காலையில 7 மணிக்கு உட்கார வச்சு சோப் போட்டு விட்ட, இப்போ 2 மணி நேரம் ஆகுது, 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஞாபகம் மறதியை பத்தி நீங்க பேசுறீங்களா? வச்சுக்க நீ. ஏய் பாப்பலாம். போயா போங்க, இந்த மூஞ்சிக்கு ஷேவிங்கே அதிகம். 4 முடி முளைச்ச உடனே நேரம் அறுவடைக்கு வந்துடுறானுங்க. இன்னைக்கு முழுவதும் இப்படியே தான் சுத்தணும். எல்லா கடையும் லீவ். பெருசு, நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க? உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு. பெருசு, நீ ரூட் மாற கடிக்காத. இல்லடா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மணி என்ன ஆகுது? 9. இதுக்குள்ளேவா? இதுக்குள்ளே 9 தான், வெளியிலே 9 தான். கிண்டல் பண்ணாதீங்க சார். வெளியில விசாரிச்சு பாரியா? இப்ப மணி 9. என்னது அத்துமீறி போய்கிட்டு இருக்கான்? யாரா இவன்? என்ன சார் வேணும்? திருப்பதி லட்டு விவசாய இருக்கையா உனக்கு? எதுக்கே வருவாங்க செல்லுனுக்கு? யாரும் இல்லையா? கண்ணாடியை பாரு இருப்பாங்க. என்ன மாதிரியே தெரியுது. பரவாயில்லையே, பார்த்து கண்டுபிடிச்சானே. ஷேவ் பண்ணணும். பண்ணிக்க. பிறந்ததுல இருந்து நான் ஷேவே பண்ணது இல்ல. நாங்கெல்லாம் பிறக்கும் போதே ஷேவ் பண்ணிட்டாயா பிறந்தோம்? இதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு. எங்க? ரயில்வேல. பரவாயில்லையே. ரிட்டையர்ட் ஆன கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை. யார் வீட்டுக்கு போற? கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுக்கு. அவர் ஒண்ணு பாத்துருக்காரா? பெருசு, சாருக்கு ஷேவ் பண்ணு. உள்ள போங்க சார். சீக்கிரம். ஏதோ புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கதவை மூடு. பூட்ட போடு. அண்டாகா கசம் அபோகா குகம் மூடிடுச்சே. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. என்ன கோயில திருவிழாவா? கூட்டமா வந்திருக்கீங்க? இல்ல சார், எங்க சித்தப்பா அனுப்பிச்சார். அப்படியா? உங்க சித்தப்பா யாரு? என்ன சார், சித்தப்பா தெரியாதா? சித்தப்பா தெரியாதுங்கிறாரு. அறகுறையா இருப்பாரு, ரெண்டும் கட்டான்.
எனக்கு உன்னையே தெரியல. உங்க சித்தப்பா எப்படி தெரியும்? இல்ல சார், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா, அவர்தான் இவர் சித்தப்பா. அப்படியா? இதுக்கும் அப்படியா? அவர் எங்க? அவரே கட்டிங் பண்ணும்போது கத்திரிக்கோள் கையில குத்திச்சா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார். அதான் எங்களை அனுப்பிச்சார். இத்தனை பேரா? சாச்சா, இவன் ஒருத்தன் தான் எலக்ட்ரிஷியன், எல்லாரும் அசிஸ்டன்ஸ். நீ என்ன பண்ற? கட்டிங் சார். ஹேர் கட்டிங்கா? ஐயோ, ஒயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவான் சார். ஐ சி. ஹீட்டர் சரியா ஒர்க் பண்ணல. புதுசா போட்ட பாயிண்ட் எதுவுமே சரியில்லை. எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. நல்லது சார். வயரிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து எல்லாம் செக் பண்ணி பாத்துறேன் சார். அர்ஜுனா, உள்ள போய் நீ கலக்கு, சார நான் வெளியில கலக்குறேன். நான் உன் பேரு கேட்கலையே. எலக்ட்ரிஷியன். அமராவதி. வரேம்மா. அமராவதி, பேர் நல்லா இருக்கு. ஆண்டி, உங்களை நான் நிறைய தடவை மார்க்கெட்ல பாத்திருக்கேனே. ஒரு நாள் 1/2 கிலோ கேரட் வாங்கிட்டு வரப்போ ஒரு கேரட் கீழே வந்துருச்சே, அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஞாபகம் இல்ல? இல்லையே. என்ன ஆண்டி, கேரட் தெரியாது? ஆரஞ்சு கலர்ல இருக்குமே. என்னப்பா இது, கேரட் கலர் எனக்கு தெரியாதா? அதானே பார்த்தேன். கொடுங்க, எலக்ட்ரிஷியனுக்கு தானே, நானே கொண்டு போறேன். இல்ல, இது எங்க வீட்டுக்காரருக்கு. போயிட்டாலாம் கேக்குறல, சொல்றா. எனக்கு அடிப்படல. ஐம் ஓகே. சாஃப்ட் லேண்டிங். என்ன நீ எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க? நீ விழும்போதெல்லாம் நான் வந்து பிடிக்க முடியுமா? பிடிக்கணும். என் கூட வருவியா? Get out! உண்மைதான் சார். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுனா. ஒரு சலூன் கடை கூட இருக்காது சார். என்னாச்சு? நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. போங்கடா வெளியே. கத்தி, ஷேவிங், கட்டிங், நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. கெட் அவுட். பெருசு ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துட்டியா? அடிச்சாரா சார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார். சுபாஷ் சந்திர போஸா? ஓடிங்கடா. அவங்க அப்பா எதிர்போட்டு ஷேவ் பண்றோம் போல இருக்கு. வா போயிடலாம். என்ன பெருசு, அர்ஜுன் ஏன் இப்படி பதஷ்டமாயிட்டு இருக்கு? எல்லாம் லவ் தான். தானா சுரிஞ்சுப்பாங்க, தானா சிரிப்பாங்க. காதல் வியாதி, பிரேம ரோகம். டிரான்ஸ்லேட் பண்ணா குத்துவேன். போட்டோ ரெடியா? இதோ ரெடி சார். ஹாஃப் அன் ஹவரா இதையே சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படிதான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு மூஞ்சியே இருக்காது. வாஸ்தவம். ஏன்டா காதலிச்ச கல்யாணம் பண்ணணும் இருக்கோம். இப்போ அப்படிதான் இருக்கும். அவன் பறந்து போய் இப்பதான் நீ உருப்படியா சொல்லியிருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பராபரன்னு சொல்லி எங்களை சொல்ல பண்ணிட்டு இருந்த. சொல்லு. என்ன கையில? ஒண்ணும் இல்ல. கூட பார்க்கலாம். ஏற்கனவே இந்த குடும்பத்தை கெட்ட பேரு. அது அவளால. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒரு பாக்கெட்ல என்ன பார்த்தப்ப ஏன் பார்க்க கூடாது? பாத்தியா எப்படி பேசுறா? எல்லாம் அவ மாதிரி. நான் யார் மாதிரி இல்ல. நீங்க சும்மா இருங்க. அவன் உன்கிட்ட எப்படி பழகுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர் உங்களை ஒன்னாத்தான் சேர்த்து பேசும். பேசுறது என்ன? நானே நேர்ல பார்த்தேனே. அப்பா அவர் கூட பழகுறது எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தெரியாதல்ல? நாங்க சொல்றது தப்பு, நீ இனிமே செய்யாத. அது என்னால முடியாது. நான் அர்ஜுனை பாப்பேன். I'm sorry.
நான் யார் உன்னை அடிக்க? நீ எங்களுக்கு வேண்டாம். உன்னை எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேனோ அங்கே விட்டுற. எங்க நிறுத்தீங்க? உன் ரூம்ல இருந்து. யாரு இது? தெரிஞ்சு பொண்ணு. புரியல. சாரி, அதுக்கு நான் என்ன பண்றது? இவளை பார்க்க தான் அன்னைக்கு ராத்திரி போயிருந்தியா? ஆமா. எங்க போன? சொல்லுடா, எங்க போன? ராஸ்கல், லுக், எனக்கு கார்டியனா இருக்க சொல்லி தான் என் அம்மா அப்பா உன்கிட்ட விட்டுருக்காங்க. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு இல்ல. மைண்ட் இட். ஏய், உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். என்னது? முதல்ல ஆர்டர் நிறுத்து. நீ சொல்லு. உங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்களே. என்ன? நீ இத நிறுத்து முதல்ல. நான் நிறுத்த மாட்டேன். அர்ஜுனை பத்தி சொன்னாங்களே. என்ன என்ன சொன்னாங்க? அர்ஜுன் அமராவதி கல்யாணத்தை பத்தி. வாவ்! இன்னைக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி முடிவெடுக்க போறாங்க. யூஹூ! ஜாலி ஜாலி! Charlie here. Many more happy returns of the day. Thank you. உன் பர்த்டேக்காக என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? மார்னிங் எல்லா கோயிலையும் ஸ்பெஷல் பூஜா. அப்புறம் இன்னைக்கு ஒரு எஸ்டேட் உன் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன். லஞ்ச் இன்னைக்கு நீ என் கூட தான் சாப்பிட்ற. அண்ட் தென் உங்க அப்பா அம்மா பர்த்டே விஷஸ் ஃபோன்ல சொல்றாங்க. ஈவினிங் 6 to 9 ஒரு கிராண்ட் பார்ட்டி. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதே தான் செய்யறோம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலிப்ரேட் பண்ண போறேன். என் கூட அன்பா ஆசையா இருக்கவங்களோட நான் இருக்க போறேன். I don't want this mechanical life. இது வரைக்கும் லைஃப் வேஸ்ட் ஆனது போதும். நான் எதையும் சேஞ்ச் பண்ண விட மாட்டேன். சாரி அங்கிள், நான் மாறிட்டேன். தெரியும், உன்னை மாத்துனதும் யாருன்னு தெரியும். உன் பணத்துக்காக இன்னைக்கு உன்னை சுத்திட்டு இருக்கவ நாளைக்கு நான் பணம் கொடுத்துட்டா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி தப்பான உறவுக்கு தப்பான வழியில பழகல. அமராவதி தான் என்னோட லைஃப் பார்ட்னர். நான் அமராவதியை பார்க்க போனோம். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் நீங்க என் பர்சனல் லைஃப்ல தலையிட முடியாது. அங்கிள் அங்கிள் வேண்டாம் வேண்டாம். விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல, என்னவோ இன்னத்த பேப்பர்ல நம்ம அர்ஜுன் பிரியப்பட்ட அமராவதியோட போட்டோ வந்திருக்கு. சந்தோஷமான விஷயமா இது? நானே உன்னை அறைவேன். ஐயோ வேண்டாம். அன்பு ஏஞ்சலினுக்கு உன் பிரிவால் சருகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பார்வை படாமல் வாடிக்கொண்டிருக்கிறேன். என் மீது கருணை வைத்து நீ இருக்கும் இடம் தெரியப்படுத்து. அன்பே, என் கண்ணீரை துடைத்து விடு. உன் பிரிவால் மனம் வாடும்
கணவன். என்ன கோவமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? பேச மாட்டியா? எங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்குன்னு தெரியுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுதானே? என் மூடோட காரணமே அதான். ஏன்? என் மாமா ஒத்துக்க மாட்டாரு. உன் மாமா முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன விட்டுடுவியா? அர்ஜுன், என்ன விட்டுட்டு போயிடுவியா அர்ஜுன்? பேசு. அர்ஜுன், என்ன பண்ற நீ? என்ன பண்ற அர்ஜுன்? அர்ஜுன், அமராவதி உன்னை ஏமாத்திட்டாடா. She is a cheat. பொய் சொல்றவன் பேப்பர்ல போட்டாடா பொய் சொல்லுவான். நான் அன்னைக்கே அவகிட்ட கேட்டேன், உண்மையிலேயே நீ லவ் பண்றியான்னு. என் மனசுல ஏதோ பட்டுச்சு. அர்ஜுன், எனக்கு தமிழ் அறிஞ்சிட்டிല്ല. அமராவதி போட்டோவை பேப்பர் கண்டப்போ நான் சந்தோஷப்பட்டு, പക്ഷേ ഇത്ര പ്രോബ്ലം இருக்குன்னு எனக்கு அறியிല്ല. நானே உனக்கும் அமராவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் இருந்தேன். பட் ஷீ இஸ் நாட் அ குட் கேர்ள். இது அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கிறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். பிடிவாத அதிகம்னு அடிக்கடி அவர் சொல்வாரு. அதனால பாவம் அந்த பொண்ணு தானே கஷ்டப்படுது. ஒரு பொண்ணை விரும்புறது ரொம்ப சுலபம், ஆனா புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். உனக்கு உங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா உண்மையாப்படுதா? அப்படி இல்ல. அவகிட்ட என்னால உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்க முடியல. கேட்ட ஒத்துக்கிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் அதை உண்மையை நினைச்சிட்டு இருக்க? அந்த போட்டோக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவள மாதிரி இன்னொருத்தர் இருக்கலாம். இதெல்லாம் நீ நேர்ல போய் பேசினாதான் புரியும். உங்க மாமா பேச்சு கேட்டுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அவரு நீ அந்த பொண்ணை மறக்கணும்னு நினைக்கிறாரு. நீயும் அவளை மறந்துட்டியா? முதல்ல உண்மையை நான் போய் கேளுப்போ. ஏன் இத்தனை நாள் வரல? ஏன் என்ன
என்ன பார்க்க வரல? சொல்லு அர்ஜுன். பேப்பர்ல உன்னை பத்தி வந்தது அது என்ன? நீயும் அதை நம்புறியா? உண்மையா இல்லையா நீ ஒன்னும் சொல்லலையே. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பேப்பரை பாக்குற வரைக்கும் இருந்தது. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அர்ஜுன். போட்டோல இருக்கிறது நீ தானே? இல்ல அதுவும் தெரியாதா? பழைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ஏஞ்சலின். ஏன் மாத்திட்ட? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீதான் என்ன நம்பணும். நீயே எப்படி கேட்டா என்னால ஒன்றும் சொல்ல முடியல. நீ என்ன நம்பல அர்ஜுன். நீ என்ன நம்பல. அமராவதி, ஏய் அமராவதி நில்லு. நீ வந்து ஏஞ்சலின், ஏஞ்சலின், ஏஞ்சலின் ப்ளீஸ் ஸ்டாப் நோ ப்ளீஸ் ஏஞ்சலின். ஏன்டா அவளை துரத்திட்டு வர? ஏஞ்சலின், she's mine. Get out. Try to understand me please. போடா ப்ளீஸ். அவ ஏஞ்சலின். அவ ஏஞ்சலின் கிடையாது, அமராவதி. இல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐ அம் a doctor. நீ தான பேப்பர்ல நோ. நான் சொல்றத கேக்குறீங்களா? முடியாது. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போ ப்ளீஸ். அர்ஜுன், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? அமராவதி உங்களை பார்த்து ஏன் ஓடி வந்தா? ஐ அம் டாக்டர் சார்லி. ப்ளீஸ் டு மீட் யூ. நீங்க தானே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாலசுப்ரமணியம்? இப்போ உங்க வீட்ல இருக்கிற பொண்ணு பேர் ஏஞ்சலின். நீங்க அவளுக்கு அமராவதின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவளை பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன், அப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. Hello, Mr. Frank. How are you? Hi. Good morning. Good morning எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த நாள் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான். ரிப்ளை பண்ண வேணாம், ஒரு சின்ன ஸ்மைல். இந்த குட் மார்னிங் ஹலோ எல்லாம் சொல்லி தரலையா மிஸ்டர் ஃப்ராங்க்? ஃபீலிங் பெட்டர்? சிரிக்கிறதுல எனக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்காக ப்ளீஸ் ஒரு சின்ன ஸ்மைல். ஐம் சாரி மிஸ்டர் ஃப்ராங்க், உங்களுக்கு குணமாகாது. அவங்க மூஞ்ச பாத்தீங்களா? அவங்கள பார்த்தா எனக்கு ஜுரம் வந்துடும் சார். இட்ஸ் நாட் அ ஜோக். உங்க பொண்ணு இப்படியே இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் சார். டெஃபினட்டா சொல்றேன். நீங்க குணமாகணும்னா அவங்க சிரிக்கணும். அப்போ கண்டிப்பா குணமாவாது. Take him to physiotherapy. ஏஞ்சலின், ஏன் அழுதீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏஞ்சலின், ப்ளீஸ் லிசன் டு மீ. நோ ஏஞ்சலின். என்ன டாக்டர், ஃப்ராங்கை விட இவ்வளவுதான் ரொம்ப கவனிக்கிறேங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். பேஷண்ட் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தாதான் பேஷண்ட் சீக்கிரம் குணமாக முடியும். முதல்ல அவங்க அப்பாவை குணப்படுத்துங்க, மற்றதெல்லாம் தானா மாறும்.
ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ஜின் ப்ளீஸ் கேட்ச் பண்ணுங்க ப்ளீஸ். എടാ ഗൗതം ആ കളറിൽ പച്ച ചുന്ദ്രമായിട്ടുണ്ടല്ലോ. പച്ച ചേച്ചി ഇത് ഗൗതം വീഡിയോ ഷോപ്പ് ഓണർ. പുള്ളി ചെഴിപ്പ്. എടാ ഉൻ നല്ലത് കയറാ ചൊന്നെ. അർജുൻ അർജുൻ നീ പോക. അയ്യോ गौतम गौतम आते आते अर्जुन come on quick अर्जुन faster quick come on आते गड्डी में बिठाओ गौतम गौतम நீங்க போங்க गौतम कोई கண்டம் பிடிக்கடா गौतम சீக்கிரமா ஜாக்கிரதை குட் மார்னிங் சார். ஓமே நோமி வணக்கம். என்னங்கடா இது பெரிய மனித சங்கிலியா? ஹலோ எல்லாரும் கேட்டுக்குங்க. யாராவது உள்ள வர ட்ரை பண்ணா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். கேஸ் ஓவர். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டீங்களா? எனக்கு அந்த பொண்ணு உயிரோட வேணும். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இடத்துக்கு போக வேண்டிய வரும். இல்ல உள்ள போனா சூசைட் பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறாங்களே. மிரட்னா பயந்துடுறதா? கதை உடங்கியா? இங்க எல்லாருமே வாழணும்னு வேண்டிக்கத்தான் வருவாங்க. யாரும் சாகணுங்கிற எண்ணத்தோட வரதில்ல. வாழ விட மாட்டேங்கிறாங்க ஃபாதர். நீங்க சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இவ வேணும். ஜீசஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க.
அப்போ நீங்களே பண்ணுவீங்க ஃபாதர். வேணாம் சார், நீங்க கதை உடைச்ச உங்களுக்கு ஏதாவது ஆச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். உடைக்க சொல்றாங்களா உடைக்க வேணாம்னு சொல்றாங்களா? இப்படி எல்லாத்தையும் உடைச்சதான் நாடே கெட்டு குட்டிச்சோரா போச்சு. கிரேட் இன்சல்ட். நீங்க கிறிஸ்டியனா? இல்ல, மனுஷங்க. என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சர்ச் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டாகணும். ஏன் ஃபாதர், போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது சர்ச் தானே? அவங்கள சேஃபா வெளியே கொண்டு வரணும்னா ஐ காட் a suggestion. வாட்? இப்போ அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து கூப்பிட்டா இவங்க வெளியே வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னா வெளியே போய் பேசி எதையுமே முடிவு எடுக்கலாமே. அதுக்கும் இவனுக்கு மனைவி ஆகணும். அப்பதான் நாங்க வெளியே போக முடியும். அமராவதிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அது புரிஞ்சுட்டீங்க. அவங்க பேரண்ட்ஸ் வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். பட் ஒன் திங், ஏஞ்சல நீங்க மறந்துடணும். நாங்க இப்படியே போனா எங்களை பிரிச்சிருவாங்க ஃபாதர். உங்களால எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? எங்க முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம். No. No. ஏன்பா ஓடி வரீங்க? மெகாபோன் சார். தெரியுது தெரியுது. இத எடுத்துட்டு வரதுக்கு இத்தனை பேரா? ஒழுங்கா வேலை செய்தா? தெரியல சார். சுத்தம். இன்ஸ்பெக்டர், அமராவதிக்கு என்னாச்சு? எங்க அவ? அமராவதிக்கு ஒன்னாகலமா? உள்ள இருக்காங்க, பயப்படாதீங்க. அமராவதின்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். சார் வேணாம் சார், ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் வேணாம். நோ நோ நோ, ப்ளீஸ் கூப்பிடுங்க. முடியாது. அவ வெளியே வந்தா எங்க கிட்ட பிரிச்சிடுவீங்க. உள்ள இருந்த ஆபத்து முதல்ல வெளியே கூப்பிடுங்க சார். நோ சாரி, என்னால் முடியாது. என்ன சார் நீங்க இப்ப கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டோம் சார், தயவு பண்ணி நீங்க கூப்பிடாதீங்க சார். வெளில வந்தா எங்களை விட்டு போயிடுவா. உங்களை விட்டு போயிடுவான்றதுக்காக அவ செத்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? பேட் செல்ஃபிஷ். அவ செத்தால் பரவாயில்லையா? அமராவதி! நோ நோ, ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. அர்ஜுன் வராத! அமராவதி வராத! அமராவதி! என்னாச்சு? எங்கம்மா போயிருந்த? இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா? போக மாட்டேன். அது நான் போட்டது. எனக்கும் அமராவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. செயின் போட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? ஃபாதர், உங்க முன்னாடி தானே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சொல்லுங்க ஃபாதர். அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவ சுயநலம் இல்லாதவ. She is an amnesian. யார் சொன்னது? She is normal. அந்த பொண்ணு குணமாயிடுச்சு. She is perfectly all right. வேணும்னா நான் சர்டிபிகேட் தரேன். வெறும் பணத்துக்காக தான் அவளை இப்படி தேடுறீங்க. இனிமே அவ உங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட மாட்டா. இன்னில இருந்து அவ எனக்கு மனைவி. உங்க ஆஞ்சலும் செத்துட்டா. என்னையும் அமராவதியும் வாழ விடுங்க ப்ளீஸ்.